அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராம்கோ பாலவித்யா கேந்திராவின் 15ஆம் ஆண்டு விழா இனிதே ஆரம்பமாகின்றது. இறை வணக்கம். யூகேஜி மாணவ மாணவிகள், வரவேற்புரை வழங்க வருகிறார் எம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 15ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தர்மரட்சகர் ஐயா அவர்களை மனதால் தியானித்து இவ்வரவேற்புரையை துவங்குகிறேன். எங்களின் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டி எங்களை நன்கு ஊக்கப்படுத்தி வரும் மரியாதைக்குரிய அம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வரும் மதிப்பிற்குரிய தாளாளர் ஐயா அவர்களையும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். மதிப்பிற்குரிய ஸ்ரீ ஹரிணி மீடியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் அவர்களையும் பெருமையுடன் வரவேற்கிறேன். மேலும் PAC ராமசாமி ராஜா கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் தலைமை இயக்க அதிகாரி அவர்களையும் பொது மேலாளர் அவர்களையும் வரவேற்கிறேன். எமது சகோதர பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் எம் அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆண்டு அறிக்கை. எம் பள்ளி ஆசிரியை திருமதி S. சுபவள்ளி. ராம்கோ பாலவித்யா கேந்திரா 15ஆம் ஆண்டு விழா அறிக்கை 2025-2026. எம் பள்ளி 2011ஆம் ஆண்டு ஸ்ரீ PAC ராமசாமி ராஜா
கல்வி தர்ம ஸ்தாபனத்தாரால் நிறுவப்பட்டு இன்று 31 ஆசிரியர்களுடனும் 761 மாணவ மாணவியருடனும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு, கலைத்திறன்கள் ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டு சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறது எம் பள்ளி. 2021-2022 கல்வியாண்டு முதல் தி டாட் லேர்னிங் சர்க்கிள் எனப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாடத்திட்டம் எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. இப்பாடத்திட்டம் ஸ்ரீ ஹரிணி மீடியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திருமதி நளினா ராமலட்சுமி அவர்களால் பல வெளிநாட்டு கல்வி கொள்கை ஆராய்ச்சியாளர்களோடும் நம் நாட்டு கல்வி ஆய்வாளர்களுடனும் கலந்து ஆலோசனை செய்து உருவாக்கப்பட்டது. இதை நன்முறையில் செயல்படுத்த எம் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதுடன் வகுப்பறைகளும் அவர்கள் தம் குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இப்பாடத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய தீமை மையப்படுத்தி 8 கற்றல் பகுதிகளை செயல்படுத்தி வருகிறோம். மாணவர்களுக்கு புராண கதைகள், ஆன்மீக கதைகள், இணையதளத்திலிருந்து பாடல்கள் மற்றும் ரைம்ஸ் போன்றவை எம் பள்ளியில் நிர்வாகத்தினரால் வழங்கப்பட்ட ப்ரொஜெக்டர் மூலம் காண்பிக்கப்பட்டு வருகிறது. எம் பள்ளியின் செயல்திறனை அறிய பல பள்ளிகளிலிருந்து பார்வையிட்டு பாராட்டுதலை தெரிவித்துள்ளனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். மாணவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, சுதந்திர தின விழா போன்ற விழாக்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தும் அதில் அவர்களை பங்கேற்க வைத்தும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். மேலும் கார்போலைட் 101 பாடத்திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு யூகேஜி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எம் பள்ளியில் 4 மலைவாழ் பழங்குடி மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 14/1/2026 அன்று நடைபெற்ற பாலவாணி 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பித்து உள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் விருதுநகர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் எம் பள்ளி யூகேஜி மாணவன் ஆர் ஆதித்யா மொத்தம் 1330 குறளையும் ஒப்புவித்து அளப்பரிய சாதனை படைத்துள்ளார் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் ஸ்தாபகர் மற்றும் தர்ம ரக்ஷகர் ஐயா அவர்களின் நல்லாசியாலும் மதிப்பிற்குரிய மேடம் கரஸ்பாண்டன்ட் அவர்களின் வழிகாட்டுதலினாலும் மதிப்புமிகு மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் அவரது துணைவியார் அவர்களின் அறிவுரையாலும் மதிப்புமிகு ட்ரஸ்டி மற்றும் எங்கள் தாளாளர் அவர்களின் வழிகாட்டுதலினாலும் புதிய பாடத்திட்டத்தினை செயல்படுத்த உதவிய திருமதி நளினா ராமலட்சுமி அவர்களின் நன்முயற்சியாலும் எம் பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் கல்வியாண்டில் இன்னும் பல நிகழ்வுகள் நிகழ்த்தி திறமையான மாணவர்களை உருவாக்குவோம் என்று உறுதி கூறி அதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டி பிரார்த்தித்து எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பரிசு வழங்குதல். விருதுநகர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 1330 குறளையும் ஒப்புவித்து சாதனை படைத்த யூகேஜி மாணவர் ஆர் ஆதித்யா அவர்களுக்கு சிறப்பு ஊக்க பரிசினை வழங்குமாறு மதிப்பிற்குரிய அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்புரை வழங்க PACR கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் CEO சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். My humble pranams to Susan Amma, respected dignitaries on the dais, parents, students. திருக்குறளில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குறளினிது யாழினிது என்பன் தன்மக்கள் மழலை சொல்
கேளாதார். அதற்கேற்றா போல் இப்போ வந்து அந்த ஆதித்யாங்கிற பையன் 1330 குரலையும் விருதுநகர் கலெக்டரேட் ஆஃபீஸில் சொல்லி ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பாலவித்யா கேந்திராவில் எனக்கு ரொம்ப மனசு தொட்ட ஒரு இது என்னென்னா அந்த டீச்சர்ஸோட டெடிகேஷன். அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இந்த கிளாஸில் உட்காந்து இந்த அவங்கள சுற்றி வர ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு அவங்களோட ரொம்ப ஆசையோட ஒரு பாசத்தோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி அவங்கள குழந்தைங்கள ட்ரீட் பண்ணி அப்படியே அவங்களுக்கு மெதுவாக படிப்பு சொல்லித்தர அந்த ஒரு விதமாகட்டும். தேங்க்ஸ் டு நளினா மேடம், டாட் லேர்னிங். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் எவ்வளோ ஸ்கூல்ஸ்க்கு நான் போயிருக்கேன், மனசு தொட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு எல்கேஜி யூகேஜியில் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பசங்களுக்கு இந்த டாட் லேர்னிங் மூலமாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, என்ன தான் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறோம், லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, ஃபோனிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், பட் அந்த கான்ஃபிடென்ஸ் பில்டிங் வந்து இந்த எல்கேஜிலேருந்து கொண்டு வர்றது இந்த ஒரு இந்த ஸ்தாபனம் மாத்திரம்தான். இது தவிர நான் வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எஃபர்ட் நான் பார்த்ததில்லை. தேங்க்யூமா ஃபார் wonderful contribution. I know you are doing a wonderful, great service to the nation, for the nation building in a small way. I know that your efforts, I pray my Almighty to bless you with more strength for the sake of the children of Balavidya. And also my sincere thanks to all the teachers. In fact, we think that teachers are teaching or training the kids. இது ஆக்சுவலாக நம்ம வந்து பசங்க தான் நம்மளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. இது நான் உணர்ந்தது இப்போ ரீசெண்டாக தான், இந்த ஆதித்யா மூலமாக தான். இந்த ஆதித்யாவை கூட்டிகிட்டு வந்தாங்க சுதா மேடம். நான் ஆதித்யாட்ட கேட்டேன், என்னப்பா நல்லா நீ பண்ணியிருக்கியே, நாளைக்கு நீ வந்தேன்னா நான் உனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன், நீ வாங்கிப்பியா அப்படின்னேன். வாங்கிக்கிறேன் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்டூனில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் புக்கு மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு புக்கை வாங்கிட்டு போனேன். அவன் ஓப்பனாக உடனே சொல்லிட்டான், அங்கிள் எனக்கு இந்த புக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. சரிப்பா நீ சொல்லு, நீ என்ன வேணும் உனக்கு சொல்லுன்னு. உடனே எனக்கு அயன்மேன் வாங்கி கொடுங்க அப்படின்னா. திஸ் இஸ் ஆக்சுவலி ஹேப்பன். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம ஒரு குழந்தையோடு பேசணுன்னா நம்ம குழந்தைய ஆகிடணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த குழந்தையோட ஒரு ஈடுபாடு, ஒரு இன்வால்மெண்ட் இருக்க முடியும். அந்த பையன் எனக்கு சொல்லி கொடுத்தான். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி இந்த பையனுக்கு நம்மளுக்கு அவனுக்கு உதவுற மாதிரி ஒரு புக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவனோட மைண்டு அந்த இது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால டீச்சர்ஸ் மூலமாக, நளினா மேடம் மூலமாகவும், இந்த டாட் லேர்னிங் மூலமாகவும் இந்த ஸ்கூல் நல்ல விதத்தில் நல்ல முன்னேறிட்டுருக்கு. இது இன்னும் மேலும் மேலும் முன்னேறதுக்கு ஒரு கடவுளை பிரார்த்தித்து உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி ஐயா. வாழ்த்துரை வழங்குமாறு எம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராம்கோ பாலவித்யா கேந்திராவின் 15வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டுவதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் மேனேஜிங் ட்ரஸ்டியுடைய அம்மா சுதர்ஷனா அம்மா அவருக்கும் இங்கே வந்து கலந்து கொள்ள எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பாலவித்யா கேந்திராவுக்கு பல நல்ல காரியங்களையும் அதுக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் அம்மா ரொம்ப பிரியப்பட்டு அதுக்கு ரொம்ப அக்கறையோடு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களும் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் சௌகரியங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நளினா அம்மாவுடைய அட்வைஸ்னால் புது டாட் லேர்னிங் மூலியமாக இதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பையங்களுடைய எபிலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த உதவியும் நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. நீங்களும் பையங்களோட பேரண்ட்ஸும் பையங்களை நல்லா ஆர்வத்தோடு இங்கே அனுப்பி அந்தவுடைய சிலபஸ் எல்லாம் நீங்களும் கலந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் என்கரேஜ் பண்ணி நல்ல முறையில் கொண்டு வந்தால் அதுக்கு மேலே அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கெலாம் இன்னும் பேஸ் நல்லா அமையும். அதனால் அக்கறையோடு இதையும் கலந்து நம்ம டீச்சர்ஸும் அதில் எல்லாம் இன்வால்வோட குழந்தைகளுக்கு பிரியமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பையங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம டீச்சரும் ட்ரஸ்ட்டும் உறுதுணையாக நிற்குங்கிறத அஷ்யூர் பண்ணி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி ஐயா.
வாழ்த்துரை வழங்குமாறு ஸ்ரீ ஹரிணி மீடியா பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஹரி ஓம். வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். முதல்ல எங்கள் அம்மா அப்பா அவங்களை வணங்கிட்டு, அவங்களால தான் எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் and the confidence to build this and take it forward. I seek their blessings and I thank them. அப்புறம் also thank Chairman Sir and Managing Trustee, Correspondent as well as CEO. அவங்கெல்லாம் சப்போர்ட் டு டேக் திஸ் ப்ரோக்ராம் ஃபார்வர்ட் அங்கெல்லாம் தேங்க் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்கள் குழந்தைங்கள பார்க்க. அவங்க பாடுறது, டான்ஸ் ஆடுறது, எல்லாம் பேசுகிறது எல்லாம் பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க பார்த்து. நான் அடிக்கடி ஸ்கூலுக்கு போவேன், அப்பப்போ பார்க்குறது குழந்தைங்கள. ஒருத்தரும் போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் உட்காந்துட்டு டிசிப்ளின்டு உட்காந்துட்டு நல்லா ஏதாவது படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாட்டும் சொல்கிறோம், பட் அந்த விளையாட்டு மூலமாக they'll be learning something. எதாவது படிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோ டிசிப்ளின்டு உட்கார்ந்து பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கும் they'll help each other out also. ஒரு குழந்தைங்க தெரியலன்னா இன்னொரு குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு சி எப்படி படிக்கிறாங்க. எப்பயும் சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது கேட்டால் எல்லோரும் நான் பதில் சொல்வேன், நான் ஆன்சர் சொல்வேன். அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்து எனக்கு எப்பயும் அந்த உற்சாகத்தோடு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து. பட் இதெல்லாம் எதனாலனா ஐ டு தேங்க் த டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் வந்து அம்மா மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கு அவ்வளோ பாசத்தோடு, அவ்வளோ கேரிங், எல்லா குழந்தையும் நல்லா பண்ணணுன்ட்டு அவங்க ஆர்வமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கை தட்டணும். அவங்கனால தான் அவங்க குழந்தைங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹேவ் டு தேங்க் சுதா மேடம். அவங்களும் எல்லாத்தையும் the way she motivates the teachers to take this forward. To thank everybody for helping the children learn joyfully. எல்லாம் சந்தோஷமாக படிக்கணும். அதுதான் எங்களுக்கு படிப்புன்னு பெருசு இல்லை. அவங்க நல்ல சந்தோஷமாக படித்து எப்பயும் படிப்புன்னா அவங்களுக்கு எஸ் நான் படிக்கணும் அந்த ஆர்வம் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு we are aiming to do that. ஸோ அதோட வாட் ஐ ஹேவ் டு சே, உங்கள் குழந்தைங்கள்லாம் யூகேஜி முடிச்சுட்டு என்ன எப்படின்னு படிப்பாங்கன்னு நினைப்பீங்க. நாங்கள் பிஏகேஎம்ஆல் ஸ்கூல்லையும் சேத்துரம்மாள் ஸ்கூலில் அங்கே இங்கிலீஷ் ரீடிங் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேயும் அப்பப்போ போய் பார்த்தா அங்கே குழந்தைங்கள்லாம் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. எந்த புக் கொடுத்தாலும் படிக்க ரெடியாக இருக்காங்க. நான் போனால் எல்லோரும் லைன் ஃபார்ம் பண்ணி படிக்கணும்னு ஆர்வத்தோடு வருவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்கள நல்லா கொண்டு வரணுங்க தான் நாங்கள் எல்லா ட்ரஸ்ட்லேருந்து அங்கே எங்கள் ஃபேமிலி குடும்பம் எல்லாம் அதுதான் ஆர்வத்தோடு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் நல்லா வரணும், எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லோரும் நல்லா படித்து நல்லா அவங்கவுங்க அபிலிட்டி திறமைக்கு அளவு வரணுன்ட்டு நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் த சில்ட்ரன் பெர்ஃபார்ம் அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆல்சோ என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றியுரை எம் பள்ளி ஆசிரியை திருமதி ஆர் விஜயலட்சுமி. நன்றியுரை. இன்று நடைபெற்ற எமது ராம்கோ பாலவித்யா கேந்திரா பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மேடம் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கு எங்கள் நன்றியினை சமர்ப்பிக்கிறோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பல ஆலோசனைகள் வழங்கிய எமது பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் ட்ரஸ்டி அவர்களுக்கும் ஸ்ரீ ஹரிணி மீடியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் ராம்கோ நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வித்துறை மட்டுமின்றி கலை நிகழ்ச்சிகளின் தேவைகளை நிறைவு செய்து தரும் PACR கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் தலைமை இயக்க அதிகாரி திரு கிரிதரன் அவர்களுக்கும் பொது மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் சாஸ்திர பிரதிஷ்டா இணை துணைத் தலைவர் மற்றும் அலுவலர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சகோதர பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவிக்கிறோம். மேலும் குழந்தைகள், பெற்றோர்கள்,
அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவிப்பதோடு இறைவன் ஒருவனே, அவன் எல்லாம் வல்ல தலைவனே என்று இறை நன்றியுடன் என் நன்றியுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை நடனமாடி வரவேற்க வருகிறார்கள் எம் பள்ளி யூகேஜி மழலை செல்வங்கள். Thank you, children. காய்கறிகளையும் அதன் பயன்களையும் ஆங்கிலத்தில் எடுத்துரைக்க வருகிறார்கள் எம் பள்ளி எல்கேஜி மாணவ மாணவியர். Harivom. I'm brinjal, also called as eggplant. I am a barbel vegetable, grown a small plant. I am available in many shapes and colors. Even though I am a vegetable, I am actually a fruit because I have seeds inside. I am a big, round, leafy vegetable. I grow low to the ground and I am full of crunchy and healthy leaves. I grow in cool weather. You can eat me raw as salad as well as cooked. Tomato, I am round, juicy and super tasty. Some are tiny and are called as cherry tomatoes. Some are big and round. I am actually a fruit because I have seeds inside, but used as vegetable. I am the biggest raw vegetables.
vegetable. I am usually dark red or purple in color. I am usually tooth. My juice can be tongue red or pink. You can make natural dye. I am a flower vegetable and I grow in the center of the plant. My leaf protects me like a jacket. Why grow? I grow in cool and moist weather. I am a green vegetable. Grow on trees. That is Mudungai trees. People call the tree miracle tree. I am long, thin, like a stick, to be drum. People call the tree miracle tree because all parts of it are useful. Thank you, children. 12 ஆழ்வார்களில் ஒருவர் ஆண்டாள். அவர் பாடிய திருப்பாவை மார்கழி மாதம் பாவை நோன்பு காலத்தில் பாடப்படுகின்றது. சிறப்புமிக்க இத்திருப்பாவையை எம் பள்ளி யூகேஜி மாணவ மாணவிகள் பாட வருகிறார்கள். அடியேன் நாராயண பட்டர் கோதை அவள் புகழை சபையோருக்கு கூற வந்துள்ளேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். வில்லிபுத்தூரை ஆள வந்த அரசிவள் விஷ்ணு சித்த கண்டெடுத்த கோதைவள் ஆடிப்பூரத்தில் அவதரித்த அழகிவள் அழகு தமிழ் திருப்பாவையில் உலகளந்தோன் பெருமையை உலகிற்கே பறைசாற்றி அவள் குடிகொண்ட கோபுரம் கூட தமிழக அரசின் சின்னமாக குலவிளக்காய் ஜொலிக்கிறா பாருங்கோ என் அன்னை ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவையில் 3 பாசுரங்களையும் அதன் பலன்களையும் குழந்தைகள் சொல்றா கேளுங்கோ. உல நன்மைக்காக பாடப்படும் பாசுரா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நண்பாவைக்கு சாற்று நீர் ஆடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்ன ஊடு கயலுகல பூங்குவலை போல
நன்றி குழந்தைகளே. ஆக்ஷன் வேர்ட்ஸ் பற்றிய ஆங்கில பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் எம் பள்ளி எல்கேஜி மாணவ மாணவியர். Stomp your feet. Stomp, stomp, stomp your feet. Swing, swing, swing your arms. Swing, swing, swing your arms. Dance everybody and sing with me. Dance everybody and sing with me. Jump, jump around. Jump, jump, jump around. Touch the sky and touch the ground. Touch the sky and touch the ground. Shake, shake, shake your hips. Shake, shake, shake your hips. I know a song and it goes like this. I know a song and it goes like this. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Thank you children. இயற்கை வளங்களை பாதுகாப்பதை பற்றி நடித்து காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி யூகேஜி சூப்பர் ஹீரோக்கள். Hello children, I have some happy news. We will have a fancy dress meet very soon. You can dress up like anyone you like. Doctor, teacher, soldier, or even a fruit, animal. Get your costume ready and learn a few words to say. Hope we are all enjoy the meet. All the best. Next day, the teacher stands in front of the children, smiling at 5 children dressed as superheroes. Good morning, children. You all look so nice today. Your costumes look amazing. Can you tell us why you chose to be the special heroes? 5 superheroes: Superman, Spider-Man, Batman, Hulk, Iron Man. Hello friends, I am Superman. Do you know something? We are all superheroes. My power is help nature. I use them to take care of Mother Nature. Let me tell the superpowers I have.
My superpower is right reusing. I use all things again. That means flower pot. That's fun anymore. My next power is bird feeding. I give water and seeds to birds and squirrels. They feel happy and tap me by evening sounds. I feel happy too. Let us talk on the last one, but not the least. Wonderful. Now I will tell my power is seed planting. I plant as many seeds as possible so that we will have lots of greenery and clean air all night and day. And one more, sharing information top to many people about our taking care of Mother Nature. We can all join and protect our nature. Listen, my children. Mother Nature is whole bunch of nature superheroes. Like you, I'm proud of you. Thank you. Thank you. Thank you, children. ஆறுபடை வீட்டில் குடிகொண்ட முருகனை போற்றி பாடி ஆட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவ மாணவியர். பாலோடும் நீரோடும் பூவாடும் காவடியில் நான் ஆடி வந்தேனே முருகா. தேனோடும் திணையோடும் தைப்பூச தேரடியில் உனைப்பாட வந்தேனே முருகா. ஆறு படை வேந்தனுக்கு பன்னீர் காவடி, ஆறுமுக கந்தனுக்கு கண்ணீர் காவடி. ஆறு படை வேந்தனுக்கு பன்னீர் காவடி, ஆறுமுக கந்தனுக்கு கண்ணீர் காவடி. பாலோடும் நீரோடும் பூவாடும் காவடியில் நான் ஆடி வந்தேனே முருகா. தேனோடும் திணையோடும் தைப்பூச தேரடியில் உனைப்பாட வந்தேனே முருகா. வேலுண்டு கணையாக வினை இல்லை மனமே, கிழிரண்டு துணையாக பயம் இல்லை தினமே. தோள் மீது வாரங்கள் சுகமான சுகமே, காவடியில் நடமாடும் என் பாதம் சுகமே. உன்னான பாதங்கள் பூவாற்று இங்கே, நான் சிந்தும் கண்ணீரும் முத்தாற்று இங்கே. உன்னான பாதங்கள் பூவாற்று இங்கே, நான் சிந்தும் கண்ணீரும் முத்தாற்று இங்கே. பாலோடும் நீரோடும் பூவாடும் காவடியில் நான் ஆடி வந்தேனே முருகா. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, வரதனுக்கு. நன்றி குழந்தைகளே. பட்டிமன்றம் எம் பள்ளி யூகேஜி மாணவ மாணவியர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில் மக்கள் மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை வாழ்வது கிராமத்திலா நகரத்திலா? கிராமம்னாலே ஜில்லுன்னு காத்து தான் நினைக்கு விடுது, நகரம்னா பிரம்மாண்டம் தான் நினைக்கு விடுது. கிராமத்தில் தான் வாழ்க்கை நிறைவா இருக்குன்னு பேசுறதுக்கு 2 பேரும், நகரம்தான் பேசுறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. வாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். முதல்ல கிராமத்தை பற்றி பேச வாடாங்க.
சுகமே என்றாலும் அதை நம்ம உள்ள போல வருமா? இந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது இல்லையா? அதுதான் சார் கிராமத்தோட மெய்மை. உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை, சுகாதாரம் நிறைந்த வாழ்க்கை, இயற்கையோடு ஒன்று நிறைந்த வாழ்க்கை. காலையிலேயே சேவல் கொக்கரக்கோடு எழுப்போம். வாசல்ல சாணத்தை கரைச்சு முற்றத்துல தெளிச்சு அப்படியே அழகா கோலம் போட்டு ஒரு பூசணி பூவை வைப்பாங்க பாருங்க. ஆஹா, கேட்டதுக்கே குளுகுளுன்னு இருக்கு. பிள்ளையார் கோவில்ல ரெடியா செட்டுல பாட்டை போட்டு ஊரே எழுப்பிடுவாங்க. அதுதான் சார் அவன் சுப்பிரபாதம். காலையிலேயே ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ அன்னதம் ஒரு குளியல போட்டு அன்னைக்கு அழுக்கு துணிய அன்னைக்கே துவைச்சு தலையில முண்டாசு வச்சு தூக்கிட்டு போற பாக்குற அழகு தனிதான் போங்க. ஆமாயா, ஆளே குளம் ரெண்டுமே இல்லைன்னா எங்கயா போவீங்க? என்ன இப்படி கட்டிட்டீங்க நடுவர்களே? வேக்காடு பம்செட் இருக்குல்ல? ஆமா ஆமா. காலையிலேயே அம்மா அடுப்பங்கரையில சமையல் பண்ணிக்கிட்டே பிள்ளைங்களை சூழ் கிளப்பிடுவாங்க. பிள்ளைங்க நடந்தோ சைக்கிளையோ அல்லது பஸ்லையோ இயற்கையில சொல்லி போயிடுவாங்க. தாய்மொழியில நல்லா படிச்சுட்டு சாயங்காலம் வந்து கபடி நொண்டி கொக்கோ பல்லாட்டம் விளாண்டுட்டு தெருவிளக்கு வெளிச்சத்துல படிக்க போயிடுவாங்க. ஓ, ஓடியால வர்றாங்களா இந்த காலத்துல? ஆமா. அப்புறம் இரவு நேரத்துல கேட்கவே வேண்டாம். அப்புறம் ஒரு வீட்டுல சமைச்சத ஒரு பொது வெளியில எல்லாரோட உட்காந்து நிலா வெளிச்சத்துல சார் பண்ணி சாப்பிட்டு அப்படியே கதை பிச்சுக்கிட்டே தூங்க போயிடுவோம். அவ்வளவுதான் சார். மிகவும் எளிமையான ஆனந்தமான வாழ்வுன்னு சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமான வாழ்க்கைனா இதுதானே ஆணி வச்சமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா வர்றவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதிகாலையிலே எங்களை அலாரம் எழுப்போம். காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்க பெரியவங்க அண்ணன் 7-8 மணிக்கெல்லாம் வீட்டை கிளம்பிடுவாங்க. பெரியவங்கள ஆஃபீஸ் கூட்டிட்டு போவேன். ஏப்பு வீட்டுக்கே வந்துடும். பிள்ளைங்களை ஸ்கூல் பஸ்ல ஏறி ஜாலியா நகரத்தோட பெரிய பெரிய கட்டடங்களை வேடிக்கை பார்த்துட்டே ஸ்கூல் போயிடுவாங்க. இது நல்லா இருக்கு. வீட்டுக்கே கூட்டுக்கிற அவசரி இவ்வளோ சொகுசு நடக்கிறதா தான் இருக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே கதவை திறந்து அலெக்சா சுவிட்ச் ஆன் ஏசின்னு சொன்னாலே போதும், ஏசி தானாவே ஆன் ஆயிரும். பிள்ளைங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. பெரியவங்க மீதி ஆஃபீஸ் வேலையை வீட்லேயே செஞ்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். சாப்பாடு வீட்டில் செய்ய முடியலன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவோம். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு. அது மட்டுமா, லீவுனா மால் தியேட்டர் பார்க் ரெஸ்டேஷன்னு அனந்தமா பொழுது கிடைக்க சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. மேலும் சில நேரத்தில் பீச் அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு அனந்தமா பொழுது கிடைக்க சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அப்புறம் எப்படி கிராமம்னு திருப்பி சொல்லி நடுவர்களே? நகரத்தை பற்றி நச்சுன்னு பேசி போயிட்டாங்க. அடுத்ததா வர்றவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். கிராமத்தில் எப்படி ஒவ்வொரு நாளும் இனிமையா கழிகிறதோ அதே போல ஒரு பண்டிகையோ கோவில்ல வந்தா 100 மடங்கு அதிகமா ஆனந்தமா இருக்கும்யா எங்க ஊர்ல. இதே நகரத்துலனா ஒரு பண்டிகைனா சொந்தோர தெரிஞ்சவங்க. காரணம் கலாச்சாரம் பண்பாடு ஆகவே
கிராமத்தில் ரெண்டு உள்ளது. அதில் எங்கிட்ட ஆனந்தமா இருக்கிறது இவ்வளவே நடுவர் அவர்களே வாசல்ல கோலம் போட்டு பொங்கல் வைக்க முடியுமா இவங்களால? ஏரியா அசோசியேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஓ இது வேறையா? இவ்வளவே தீபாவளிக்கு நிம்மதியா ஒரு வேட்டு போட முடியுமா இவங்களால? ஏமா போட முடியாது? காலையில நேரம் நைட்டில் நேரம் மட்டும்தான் போட முடியும். அதுக்கு மேல போட்டோம்னா உள்ள தூக்கிச்சிருவாங்க. இது நியாயமான கேள்விதான். வேற ஒன்றும் வேண்டாம்யா. இவங்களால நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரம் போக முடியுமா? 10 கிலோமீட்டர் போறக்குள்ள 10 சிக்னல். அதுல எங்கிட்ட நினைச்ச நேரம் போறது இது ஆனந்தம் இல்ல, அவஸ்தை. வாஸ்தவதான். எங்க ஊர்ல பிள்ளைங்க சைக்கிள் ஓட்ட, நீச்சல் அடிக்க, பைக் ஓட்டன்னு அந்தந்த வயசுல போற போக்கிலேயே கத்துக்குவாங்க. ஆனா இவங்க ஸ்விம்மிங் கிளாஸு, சைக்கிளிங் கிளாஸு, யோகா கிளாஸுன்னு அந்த டியூஷனு இந்த டியூஷனு அது இதுன்னு பிள்ளைங்களை போட்டு படாப்படுத்துறாங்க. அதில் எங்கிட்ட ஆனந்தமா இருக்கிறது இது ஆனந்தம் இல்லை, அவஸ்தை. இளம் பருவத்தையே மொத்தமா அழுத்தி விடுகிற நகரத்து வாழ்க்கை என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்க சொல்றது சரியாதான் இருக்கு. அடுத்தபடியாக நகரந்தான்னு பேசுறாங்க. வாங்க. நம்ம ஆனந்தமா வாழணும்னா முதல்ல நமக்கு எல்லாமே சுலபமா கிடைக்கணும். பேருந்து வசதி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், ஏர்போர்ட் வர சகல சௌகரியம் நேரத்து தான் கிடைக்குது. இதே கிராமத்துலன்னா ஒரே ஒரு பஸ், அதுவும் காலையில ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா. இதுல மனுஷங்க மட்டும் இல்ல ஆட்டுக்குட்டியும் சேர்ந்தே வரும். ஓ இது வேறையா? யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அறுபேச்சி சேர்னா கூட நேரத்தில் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணிங்க. மாணவர்கள் தங்க பள்ளிப்படிப்பு முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடி போனா கூட நேரத்து தான் வரணும். வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஆளுக்கு தனித்தனி ஃபோனு. அது மட்டுமா தனித்தனி ஏசி ரூம் வேற. இதை விட வேற என்ன ஆனந்திருக்கியா? அந்த கிச்சன் வச்சிட்டீங்களா? அங்கே ஏசி போட்டா கூலியர்களும் சமையல் பண்ணுவாங்களா? எல்லா கேஜெட்ஸும் எங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. அட்வான்ஸ் மாடல் ஃபோன், லேப்டாப், ஐபேடுன்னு அப்பப்ப நானே வாங்கிக்கலாம். கார், பைக், ஏசி, மாடல் கிச்சன் அனைத்து சௌகரியம் இங்கே தானே இருக்கு. மேலும் வாங்க வசதி இல்லாமல் போனா கூட இஎம்ஐல வாங்கிக்கலாம். கடைசியா ஒன்னே சொல்றீங்க, கிராமத்தில் பிள்ளைங்க படிச்சு முடிச்சதும் நகரத்து தானே வேலைக்குன்றீங்க. எதுக்கு? நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளையாச்சும் நகரத்து தானே. அப்போ ஆனந்த வாழ்க்கை வாழ நகரத்து தானேன்றீங்க. அப்படி கிராமம்னு திருப்பி சொல்லுவீங்க நடுவர்களே. எஞ்சூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டமான வாழ்க்கைனா இதுதானே ஆச்சரியமா சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல்ல ஆண்டமான வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா எல்லா சடிகளும் கேட்டு உடன் கிடைக்கிறது தான். அப்படி பார்த்தா நகர்த்து வாழ்க்கைனா எளிதில் நடத்தாது கிடைக்கிறது. பணத்தை பெரிதாக பொருட்படுத்தாமல் வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகள் கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து வாழும் வாழ்க்கை தான் ஆண்டமான வாழ்க்கைனா அது நகர்த்து வாழ்க்கை தான். ஆனால் நகர்த்தி வாழும் முடிவடை அழைத்து உங்க வாழ்க்கையில ஆண்டமான வாழ்க்கை வாழ்ந்தது எப்போது என கேட்டால் அந்த மனுஷன் மெல்ல சிரிச்சுக்கிட்டே கண்ணீர் படுக சொல்லும் வார்த்தை என் தாத்தா பாட்டியுடன் நான் கழித்த கிராமத்து வாழ்க்கை தான் என்று. ஏன்னு கேட்டா எனக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை உடனடக்கூடவோ ஏற்பட்டா அம்மா அப்பா அங்காளி பங்காளி அக்கானன்னு என்னை சுற்றி
ஒரு கூட்டமே இருக்கும் என்னை தேற்ற மற்றும் ஆறுதல் சொல்ல. ஆனால் நகரத்தில் எல்லா ஆசிரியர்களும் இருந்தும் நினைத்ததை நடத்த நாட்டில் வாங்கி குவித்தும் என்னில் ஆனந்தம் குறைவாகத்தான் போனது எம்மான். ஆக இன்றைய சூழ்நிலையில் ஆடம்பரமான நகர்த்து வாழ்க்கை விட மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கொடுப்பது கிராமத்து வாழ்க்கையே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, children. நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे